திருவண்ணாமலையில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் 35 ரயில்களுடன் கூடுதலாக 9 ரயில்கள் இயக்கவும் அனைத்து ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். நகரிலும் கிரிவல பாதையிலும் 659 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறையில் கண்காணிக்கப்படும் என்றும் நகரில் 20 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் 72 கார் நிறுத்தும் இடங்களும் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சித்ரா பௌர்ணமி நடைபெறுவது உண்டு. அன்றைய தினம் எப்படி கார்த்திகை தீபத்திற்கு லட்சக்கணக்கானோர் கூடுவார்களோ அதே போல சித்ரா பௌர்ணமிக்கு கூடுகிறார்கள். பல மாவட்டங்களிலிருந்து இன்னும் பல மாநிலங்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வருகிறார்கள். ஏறத்தாழ மாவட்ட நிர்வாகம் 20 to 25 லட்சம் பேர் இந்த ஆண்டு வரக்கூடும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு பணிகளிலே மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த பணிகள்லாம் சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அரசின் சார்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. விதிமுறைகளை மீறிய ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் இயக்கப்படும் வாகனங்களை தணிக்கை செய்யும் பணியை மேற்கொண்ட ஆட்சித்தலைவர் பள்ளி பேருந்துகளில் உதவியாளர்கள் எப்போதும் பெண்கள்தான் இருக்க வேண்டும் என்றும் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இருந்தால் வாகனத்தை இயக்கக்கூடாது என்று தெரிவித்தார். தன் புகைப்படத்தையும் தனது மனைவியின் புகைப்படத்தையும் ஆபாசமாக சித்தரித்து பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பி வருபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறையின் மாவட்ட தலைவர் ஜுபைர் அகமது புகார் தெரிவித்துள்ளார். அடையாளம் தெரியாத சில உலமாக்கள் மற்றும் இமாம்கள் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டி வருவதாகவும் தனது குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பினை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என்று கூறினார். சமூக விரோதிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், என்னுடைய பெயரை களங்க விளைவிக்கும்படி என்னுடைய மனைவியின் புகைப்படத்தையும் என்னுடைய புகைப்படத்தையும் வைத்து சமூக வலைத்தளங்களில் யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆகிய கருவிகளில் என்னுடைய மனைவியுடைய புகைப்படத்தையும் என்னுடைய புகைப்படத்தையும் வைத்து வாட்ஸ்அப்பில் பரவி கொண்டிருக்கிறார்கள் தப்பான பொய்யான ஒரு செய்தியை. இது சம்பந்தமாக 2022 ஆண்டு மொடக்குறிச்சி காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அவர்களுக்கு அந்த நேரத்தில் தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களை கூப்பிட்டு எழுதி வாங்கி CSR காப்பி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் இதை அவர்கள் மீண்டும் மீண்டும் பொய்யான ஒரு தகவலை என்னுடைய மனைவியுடைய புகைப்படத்தையும் என்னுடைய புகைப்படத்தை வைத்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை நிச்சயமாக இதை கண்டிக்க வகையும் என்னுடைய வழக்கறிஞர்கள் மூலியமாக இன்றைக்கு இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். நிச்சயம் காவல்துறை அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வீடு கட்டுமான பணியின் போது படிக்கட்டு சுவர் இடிந்து இடிபாடுக்குள் சிக்கி கட்டுமான கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்டிடம் இடிந்து விழுந்து இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்த காமாட்சியின் உடலை பெரியகுளம் காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பஞ்சம்பள்ளி சின்னாற்றின் குறுக்கே சேதமடைந்த தடுப்பணையை சீரமைக்கும் பணியை ரூபாய் 5.50 கோடி மதிப்பீட்டில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது உடன் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் மாடத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கொட்டரை கிராமத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கிராமத்தில் உள்ள மின்கம்பங்கள், மரங்கள் சாய்ந்ததுடன் கால்நடை உயிரினங்களை பாதுகாக்க வைக்கப்பட்டிருந்த கூடாரங்களும் சேதமடைந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்ட நிலையில் மழையால் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு அரசு தலையிட்டு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கிற்காக ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் கோவை காந்திபுரத்தில் உள்ள CBCID அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரான நிலையில் அவரிடம் மேற்கொண்டு 6 மணி நேரம் விசாரணை நிறைவு பெற்றது. பின்னர் வெளியே வந்த அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கொடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு தான் பதிலளித்ததாக தெரிவித்து சென்றார்.
நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தாயை பிரிந்த காட்டு யானை தொடர்ந்து 3வது நாளாக உலாவரும் நிலையில் யானையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்று தொட்டபெட்டா மூடப்படும் என்றும் கால்நடை மருத்துவ குழு, சிறப்பு பயிற்சி பெற்ற யானை விரட்டும் பழங்குடியினர், வேட்டை தடுப்பு காவலர்கள், வனத்துறையினர் என 60 பேர் 24 மணி நேரமும் யானையை கண்காணித்து வருவதாகவும் மாவட்ட வன அலுவலர் கௌதம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். தொட்டபெட்டா பகுதியில் இப்போ ஒற்றைக்காட்டு யானையோட நடமாட்டது தனிக்குழு அமைச்சு கண்காணிப்பு ஸோ யானை இன்னமும் தொட்டபெட்டா ஜங்ஷன், தொட்டபெட்டா வனப்பகுதியில் தான் மையப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு ரெகுலராக அந்த நைட்டு மானிட்டரிங் டீம் பண்ணி ரொட்டேஷனல் பேசிஸில் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அனிமல் மூவ்மெண்ட் இன்னும் இருக்கிறனால தொட்டபெட்டா மூடுறதுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தேரை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், திருப்போரூர் எம்எல்ஏ SS பாலாஜி ஆகியோர் துவக்கி வைத்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி பெர்கினஸ்புரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய நியாய விலைக் கடை கட்டிடத்தை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.